தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல யாரு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையா இருக்க போறாங்கன்னா, சோ கும்பராசினாலே சனியோட ஆற்றல் மிகுந்த ராசி தான், சனியோட வீடு உள்ள ராசி தான். சோ கும்பராசி நேயர்களுக்கு இப்பதான் 7.5 சனி வந்து நகர்ந்திருக்கு. சோ இது ஒரு பொன்னான காலகட்டமா தான் கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் நீங்க யாரு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையா இந்த காலகட்டத்துல இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ கும்பராசி நேயர்களுக்கு வந்து அரசியல் ரீதியா இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசஸ், இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் கொடுத்துருக்கீங்க, அது வந்து சக்சீட் ஆகணும் அப்படின்னா அவங்களோட அறிவுரையை நீங்க கேட்டு சட்ட ரீதியான எல்லா விஷயங்களும் சரி பார்த்து கரெக்டா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமா இது அமையும் வியாபாரிகளுக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகள் தன் தொகுதி மக்களிடம் போய் கேட்டறிஞ்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு, முக்கியமா அரசு அதிகாரிகள், அதாவது ஒரு தொகுதிக்கும் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா அந்த தொகுதியில என்ன தேவையில்லைன்றத கிரீவன்சஸா வந்து பொதுமக்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி கலெக்டர் கிட்டயோ இல்லைன்னா ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் கிட்டயோ அவங்களோட அட்வைஸ் என்னன்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணி நடந்துக்கிறது கண்டிப்பா இந்த தேர்தல்ல வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமா கும்பராசி நேயர்கள் கரெக்டா நடந்துக்கக்கூடிய வேண்டிய ஆள் வாழ்க்கை துணை. சோ வாழ்க்கை துணையோட அறிவுரையை கேட்டு நல்லபடியா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணி கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் கேப் இல்லாம அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப ஒரு அனுகூலமான பலன்களை இந்த தமிழ் புத்தாண்டுல கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கும்பராசி நேயர்கள் வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தாயார் தந்தையாரோட அட்வைஸை கேட்டு இந்த காலகட்டத்துல நடந்துக்கிறதும், அவங்களுக்கு தேவையானதை செய்யறதும், அவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றதும், அவங்கள அன்பா அரவணைப்போட நடத்துக்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு நேரங்கள்ல ஒரு அனுகூலியமான பலன்களை உண்டாக்கும். கும்பராசி நேயர்கள் பரிகாரம் பண்ணக்கூடிய கோவில்கள் பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாத சுவாமி கும்பிடுறது அப்புறம் அந்த தீர்த்தங்கள்ல வந்து நீராடிட்டு வர்றது ரொம்ப அனுகூலியமான பலனை வந்து கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவான் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு அந்த நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இப்போல்லாம் கோவிலுக்கு போனா நிறைய பேர் வந்து போனோமா பார்த்தோமா வந்தோமா அப்படி இருக்கக்கூடாது. போய் நல்லா வளம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அங்க இருந்து தியானம் பண்ணிட்டு வர்றது ஒரு ரொம்ப அனுகூலியமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது, எல்லா நாளுமே வந்து நம்ம சாப்பாடு வைக்கலாம். சோ காக்காக்கு சாப்பாடு வைக்கும் போது சில விஷயங்களை கடைபிடிச்சே ஆகணும். குளிச்சுட்டு வைக்கணும். இன்னொன்னு, சாப்பாடு புதுசா சமைச்சு வைக்கணும், பழைய சாப்பாடு வைக்க கூடாது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்க கூடாது, சாப்பிடறதுக்கு முன்னாடி வைக்கிறது தான் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். முடிஞ்சா எல் சாதம் அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது வீட்டுலயா இருக்கட்டும் இல்ல கோவில்கள்லயா இருக்கட்டும் ஏத்துறது ரொம்ப அனுகூலியமான பலன்களை கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல கொடுக்கும். சோ இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமா நீங்க இருப்பீங்க நான் நம்புறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.